Hi students, இன்னைக்கு நாம Socialism in Europe and the Russian Revolutionலேருந்து The Coming of Socialism to Europe தான் பார்க்க போறோம். யூரோப்ல மிட் 19th சென்ச்சுரியில சோஷியலிசம்ங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐடியா நிறைய பேரோட அட்டென்ஷனை சீக் பண்ணது. சோஷியலிஸ்ட் எல்லாருமே கம்ப்ளீட்டா அகெயின்ஸ்ட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஸோ தனியா ஒருத்தவங்க ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்றதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. அண்ட் இதுதான் முக்கியமான ரீசன், ரூட் ஃபார் எல்லா சோஷியல் இல்ஸுமே. எந்த காலமா இருந்தாலுமே ஒரு சோஷியல் இல்லோட ரூட் இந்த ஓனிங் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ற இண்டிவிஜுவல் மற்றவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க, ஆனா அவங்களோட பர்சனல் கெயின் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரொடக்டிவா மாத்தினவங்களோட வெல்ஃபேரை பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்றது, கண்ட்ரோல் பண்றதோட ரைட்ஸ் சொசைட்டிக்கு இருந்தது, இண்டிவிஜுவல்ஸ்க்கு இல்லாம சொசைட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதோட இன்டென்ஷன் சோஷியல் இன்ட்ரெஸ்ட்ல தான் இருக்குமே தவிர இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்க்கு இருக்காது. ஸோ சோஷியலிஸ்ட் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரணும்ட்டு கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இந்த சோஷியலிஸ்டோட விஷன் ஆஃப் ஃபியூச்சருமே ஒவ்வொருத்தவங்களோடது வேற மாதிரியா வேரியா இருந்தது. அண்ட் சில பேர் ஐடியா ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் பிலீவ் பண்ணாங்க. யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய ராபர்ட் ஓவன், அவர் ஒரு லீடிங் இங்கிலீஷ் மேனுஃபேக்சரர். அவர் கோஆபரேட்டிவ் கம்யூனிட்டி பில்ட் பண்ணாரு நியூ ஹார்மனின்ற பேர்ல இந்தியானால. இது யுஎஸ்ஏல இருக்கு. இதை பார்த்த மற்ற சோஷியலிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, கோஆபரேட்டிவ்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் இனிஷியேட்டிவா இருக்க முடியாது, அது ஒரு வைட் ஸ்கேல்ல போக முடியாது. அப்போ இதுக்கு கவர்மெண்ட் தான் கோஆபரேட்டிவ்ஸை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு மற்ற சோஷியலிஸ்டோட வியூஸ் இருந்தது. ஸோ இவங்களோட இந்த மாதிரி சோஷியலிஸ்டோட வியூஸ் பார்த்தோம்னா கோஆபரேட்டிவ்ஸை கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணணும். இதே பிரான்ஸ்ல லூயி பிளாங்க், அவர் என்ன சொன்னாருன்னா, கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ்ஸை என்கரேஜ் பண்றது மட்டும் இல்லாம கேபிட்டலிஸ்ட் என்டர்பிரைசஸை ரீப்ளேஸ் பண்ணணும். லூயி பிளாங்க் சொல்ற கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ற கோஆபரேட்டிவ்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது பீப்புளோட அசோசியேஷனா இருக்கணும். அந்த பீப்புள் கூட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸை அவங்களுக்குள்ள ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கணும். இது எல்லாமே மெம்பர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோஆபரேட்டிவை இந்த டைப் ஆஃப் சோஷியலிஸ்ட் விரும்புறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சில ஐடியாஸ் இருக்கு. இந்த ஐடியாஸ் யாரோடதுன்னா கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ். கார்ல் மார்க்ஸோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி கேபிட்டலிஸ்டா இருக்கு. அதாவது ஃபேக்டரிஸ்ல கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்றது கேபிட்டலிஸ்ட், ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை ப்ரொடியூஸ் பண்றது ஒர்க்கர்ஸ். இந்த ப்ராஃபிட் எல்லாம் கேபிட்டலிஸ்ட் கிட்ட அக்யூமுலேட் ஆகுது, அவங்க அந்த ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்றாங்க. ஆனா இதுக்காக இதை ப்ரொடியூஸ் பண்ண ஒர்க்கர்ஸோட கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. அதனால மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒர்க்கர்ஸ் எல்லாம் கேபிட்டலிசம் தூக்கி போடணும் அண்ட் ரூல் ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியும் தூக்கி போடணும். மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இந்த கேபிட்டலிஸ்டோட எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா விடுபட்டு வந்துடணும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரேடிக்கலி சோஷியலிஸ்ட் சொசைட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதுல எல்லா ப்ராப்பர்ட்டியுமே சோஷியலா கண்ட்ரோல் ஆகும். அண்ட் ஸ்லோலி இது ஒரு கம்யூனிஸ்ட் சொசைட்டியா மாறும். அண்ட் கார்ல் மார்க்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு என்ன அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் இந்த கேபிட்டலிஸ்ட்க்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட்ல கண்டிப்பா அவங்களுக்கு சக்சஸ் இருக்கும். அண்ட் ஃபியூச்சர்ல கம்யூனிஸ்ட் சொசைட்டி தான் ஒரு நேச்சுரல் சொசைட்டியா மாறும். இப்படிங்கிறது தான் மார்க்ஸோட பிலீஃப். ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.